13, 14 எங்க வீட்டில் 3 பேர் தொடர்ந்து இறந்து போனாங்க. என்னுடைய அம்மா கிட்னி ஃபெயிலியர்ல இருந்தாங்க. என்னுடைய மூத்த அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இருந்தான். இன்னொரு அண்ணனும் நைட்டு தூங்குனவே காலையில் எந்திரிக்கல. 18 மாதத்துல 3 இலவு 3 கருமாதி. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல யாரோ செய்வன வச்சிருக்கிறாங்க, நீங்க எங்கேயாச்சும் போய் பாருங்க தம்பின்னு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்கெங்க போக முடியுமோ எல்லா இடங்களுக்கும் போய் 20,000, 30,000, 50,000 எல்லாம் கொடுத்து பரிகாரம் பண்ணி பார்த்தோம். ஆனா எனக்கு சுகம் கிடையாது. நான் ஒரு 7 இல்லை 8 அதுக்கு அதிகமான சைக்காலஜி டாக்டர்களால பலமுறை எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டு இவருடைய மைண்ட் நார்மல்ல கிடையாது, இவருடைய வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியாது. ஒரு நாளைக்கு காலையில 2 தூக்க மாத்திரை, நைட்ல 2 தூக்க மாத்திரை, 10 குறைக்கு சாராயம், 10 குறைக்கு 2 பாக்கெட் சிகரெட், இதையெல்லாம் குடிச்சிட்டு இருந்த என்னையை தேடி நான் வேண்டாம் என்ன சொன்ன தெய்வம் என்னை தேடி வந்தார். இப்படி ஒரு கூட்டத்துக்கு தான் கடைசியா நான் பாம்பேல எங்க 3 பேர் இறந்ததுக்கு அப்புறம் குறி சொல்ற இடங்களுக்கு நிறைய நான் போயிருக்கேன். பழனி மலை பக்தன் நான். என் பேரே மணிகண்டை. கலகலா பாட்டெல்லாம் பாடுவேன். அந்த பாட்டு இன்னைக்கு இயேசுவுக்காக பாடுது. கடைசியா பாம்பேல நாங்க குறி சொல்ற ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு அம்மா என்கிட்ட கண்ணை மூடிட்டு சொன்னாங்க, தம்பி உங்க வீட்டுல பெரிய சாபம் இருக்கு, அது இல்லாம செய்வனைன்னு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க, கொல்லிமலை செய்வனை சொன்னீங்க, பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, 40 நாள்ல இறந்து போயிருவீங்கன்னு சொன்னாங்க. எப்படியும் நான் இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாட்களை எண்ணிக்கொண்டு, அப்ப எனக்கு கிரிக்கெட் பைத்தியம். என்னுடைய கனவு என்னைக்குனாச்சு சேவாக்கு கூட ஒரு நாள் விளையாடணுங்கிறத என் கனவு. என் கூட விளையாண்ட ஒரு ஆள் இன்டர்நேஷனல் பிளேயரா விளையாடுறான், ஒருத்தன் ஐபிஎல்ல விளையாடுறான், அஜிந்தா ரஹானே இன்டர்நேஷனல் பிளேயர், பிரவீன் தாம்பேன்னு சொல்லி ராஜஸ்தான் டீம்ல விளையாடுறான். எல்லாம் எங்களோட பயிற்சி எடுத்தவங்க. எனக்கு ஒரு பைத்தியம், எப்படியாச்சும் கிரிக்கெட்டர் ஆகி பெரிய ஃபேமஸ் ஆகி சம்பாரிச்சு சொந்த வந்த மத்தியில நான்லாம் யாருன்னு காமிக்கணும். இது ஒண்ணு மட்டும்தான் வெறி. ஆனா அந்த வெறி எல்லாம் இந்த 3 பேருடைய இறப்புல கிட்டத்தட்ட எங்க கிட்ட இருந்த 1.5 கோடி ரூபாய் சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து